அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்க ஹீலர் மணிமேகலை பேசுறேன். லைக், சப்ஸ்கிரைப் செய்து வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்கள் தெரிவித்த என்னுடைய ஃப்ளவர் ஃபேமிலிக்கும் மற்றும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃப்ளவர் ரெமடி, ஃப்ளவர் நேம் வந்து ஜென்ஷன். இவங்க தோல்வியில மனம் தளர்ந்துருவாங்க. இந்த கேரக்டர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எல்லா ஏஜ்லயுமே வந்து அவங்க படிப்பு விஷயமா இருக்கட்டும், வேலை, குடும்பம், ப்ரொஃபஷனல், அவங்களோட ஆம்பிஷன் இதை பேஸ் பண்ணி அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அதுல வந்து அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்து அகெயின் வந்து ட்ரை பண்றது வந்து அவங்க யோசிப்பாங்க. கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமையும் தைரியம் இல்லாமவும் அதுல இருப்பாங்க. அகெயின் ட்ரை பண்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு மனசு வந்து ரொம்ப எமோஷனலி ஸ்ட்ராங்கா இவங்களுக்கு இருக்காது இந்த கேரக்டர் வந்து. ஏன்னா ரெண்டு விதமான ஒரு ட்ரைல வந்து நம்ம பார்க்கலாம். ஒண்ணு வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடா இருப்பாங்க. என்னதான் ஃபெயிலியரா இருந்தாலும் அவங்க லைஃப்ல அவங்க ஆம்பிஷன் நோக்கி அவங்க போயிட்டு இருக்கும் போது, டிராவல் பண்ணும்போது அதுல ஃபெயிலியர் வந்தாலும் அகெயின் 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 வந்து அவங்க வந்து செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. இது ஒரு கேரக்டர். இந்த ஜென்ஷன் கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ஒரு டைம் ட்ரை பண்ணாங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அகெயின் வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. இப்ப இன்னொருத்தவங்களோட ஒரு மோட்டிவேஷனோ, நம்பிக்கையோ, தைரியமோ அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து ஜென்ஷன் கேரக்டர். இப்போ இதை நம்ம வந்து ஒரு கேஸ் டேக்கிங் கூட நம்ம பார்க்கலாம். அப்பா பையன் 2 பேரும் வந்திருந்தாங்க. பையன் தான் இங்க கிளைண்ட். பையன் வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்றாங்க. அவங்க நேட்டிவ் வந்து தஞ்சாவூர். அவங்க அப்பா பையனோட அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தது. எல்லா விஷயத்தையுமே வந்து பையன் வந்து அப்பா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அப்பாவும் வந்து அந்த ஸ்பேஸ் வந்து அந்த பையனுக்கு அது கொடுத்திருந்தாங்க. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா பசங்களும் பேசுறதுக்கு ஷேர் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கிறாங்க. நம்ம பேரண்டா வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கறோமா அப்படின்றது தான் இங்க நம்ம ஒவ்வொரு பேரண்ட்டுமே நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கணும் அப்படின்றது நான் இந்த எமோஷனலா இருக்கிறதுனால அதை நான் இங்க சொல்றேன். அது ஒண்ணு, அது ஒரு விஷயம் பார்த்தோம். 2வது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா தான் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி படிச்சு முடிச்சோடனே பையன் வேலைக்கு போயிட்டாங்க. நல்ல ஒரு சேலரியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். பட் பையன் வந்து இன்னும் அடுத்தடுத்தது ப்ரொஃபஷனலா அவங்களோட ஆம்பிஷன்ல டிராவல் பண்ணணும் அகைன் அகைன் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதுவும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது. இப்ப லாஸ்ட் ஒரு 2 டைம் வந்து தஞ்சாவூர் வந்தாங்க. பையன் வந்து ரொம்ப டல்லாவே இருந்தாங்க. நான் ஏதோ வேலை ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துட்டேன். அதுக்கப்புறம் உட்காந்து செகண்ட் டைம் வரும்போது நான் பேசும்போது என்ன டல்லா இருக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் வந்து இன்னும் அடுத்ததுக்கு என்னோட ப்ரொஃபஷனல் நோக்கி நான் ட்ரை பண்றேன் ஒரு விஷயத்துக்கு. ஒரு கோர்ஸ் வந்து படிக்கிறேன். அது ரிலேட்டடா ஜாபுக்கு ட்ரை பண்றேன். பட் எனக்கு என்னன்னா அது வந்து ஃபெயிலியர் ஆகுது. எனக்கு அதை திரும்ப செய்ய எனக்கு அதனால முடியல. எனக்கு அது ஒரு மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துல ஒரு அப்பாவா, ஒரு ஃப்ரெண்ட்லியா அவங்க கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்க வந்து பசங்களுக்கு நம்ம அசட் ஓரியன்டா மட்டும் சேர்க்காம, பொருள் மட்டுமே சேர்க்காம, அவங்களுக்கு அந்த எமோஷனலி எந்த அளவுக்கு பசங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியுதா ஒர்க் பண்ற இடத்துல, பேலன்ஸ் பண்ண முடியுதா, ஓவர் டேக் பண்ணி வர முடியுதா அவங்களால அப்படின்றது எமோஷனலி அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய சப்போர்ட் ரோல்ல இருந்தாங்க. அத நார்மலா உங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரியே வந்து அப்பா கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஏஜ் இருக்கு, நீ ட்ரை பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அகைன் அகைன் நீ ட்ரை தான் பண்ணணும், அதுக்காக நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. பட் அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் அதுல மீண்டும் அவங்களால அதை வர முடியல. 2வது அதை கண்டினியூவும் பண்ண முடியல. அது அவங்களோட ஆம்பிஷன் என்னவோ ஃபெயிலியர் ஆயிடுச்சுனால அகைன் அதை தொடர்றதுக்கு வந்து யோசிக்கிறாங்க பையன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அப்பா வந்து இங்க அழைச்சிட்டு வரும்போது அந்த பையன் கிட்ட பேசும்போது அவங்களும் வந்து எனக்கு வந்து கண்டினியூ பண்ண முடியல, அது வேண்டான்னு நான் பிளான் பண்றேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்றாங்க. எகைன் அதை ட்ரை பண்றதுக்கு அவங்க கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமையும் தைரியம் இல்லாமையும் இருக்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஃப்ளவர் வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனல் வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போறதுக்கு அந்த நம்பிக்கையும் தைரியத்தையும் அது கொடுக்கும். பொதுவா ஜென்ரலா வந்து நம்ம ஒரு விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணிடுறோம், மனசளவுல ரொம்ப நம்ம வந்து டல் ஆயிடுறோம். அது அந்த எமோஷனல்ஸ் தான் இங்க நம்ம ஃபேஸ் பண்ணணும். அதுதான் இங்க நம்ம வந்து கத்துக்கணும். எமோஷனலி நம்ம வந்து எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது தான் இங்க ஃப்ளவர் கான்செப்ட் வந்து நம்ம சொல்லி கொடுக்குது.
அப்ப இவங்க இந்த ஃப்ளவர் எடுக்கும்போது அவங்களோட ப்ரொஃபஷனல் சேஞ்ச் ஆகும்போது 2 பேருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் சரி, அந்த பாசிட்டிவான மைண்டு, அந்த அப்பா பையனுக்கான ஃப்ரெண்ட்லியான ஒரு ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே வந்து நல்லா அட்ஜஸ்ட் செய்து ஒரு போறதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ண ஒரு ஃப்ளவர் வந்து இது இந்த கேஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன அப்படின்னா, நம்ம ஃபேமிலில இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நம்ம கூட இருக்கிறோம், நம்ம பார்த்துக்கிறோம், நீ சரியே அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் கொடுக்கும்போது, அவங்க அடுத்த லெவலுக்கு வந்து அதை கொண்டு போறாங்க அப்படின்றது வந்து நம்ம கேஸ்ல இருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. மனஸ்பதியான ஒரு கவிதை. தடைகள் வந்தாலும் தளராதே, ஆஹ் தோல்விகள் வந்தாலும் கலங்காதே, மனதில் நம்பிக்கையை விதைத்திடு, நாளை வெற்றி உன்னை தேடி வரும். மனச பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் மீண்டும் சந்திப்போம். உங்க ஹீலர் மணிமேகலை.